இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வநாசம் பூஜை. அதாவது கொலை நாசம் ஆயிடுவான். இந்த பூஜை நம்ம வச்சோம் அப்படின்னா அவன் குடும்பமே தரமட்டமாகும், அவனுடைய வம்சமே இல்லாம ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பூஜை. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு பூஜை, ஒரு மாரண பூஜை மாதிரி பூஜை பண்றோம்னா ஒரு ஆள் மட்டும் அழிவாங்க. ஆனா இந்த பூஜைங்கிறது கொலநாசம் பூஜை. இப்போ இதை இதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மயானத்துல மட்டும்தான் நடக்கும். நான் இதுல உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளதை மட்டும் அந்த மயானத்துல புதைக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி போட்டிருக்கேன். மற்றபடி இந்த பூஜை பார்த்தீங்கன்னா 3 நாளுமே இதுக்கு உண்டான பலி எல்லாம் ரொம்ப பெருசா கொடுக்கணும். கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு பண்றோமோ அந்த குடும்பமே இல்லாம ஆன மாதிரி ஆகும். இது இருக்கிறதுல ரொம்ப பெரிய பூஜை. இது அதனால இந்த பூஜைகள் பார்த்தீங்கன்னா இப்போ யார் இந்த பூஜை கொடுக்காங்களோ, இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்க கொடுக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணிடுவோம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு பாதிப்பு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே பாதுகாப்பு பண்ணி அந்த பூஜையை முடிச்சுட்டு தான் இந்த பூஜைக்கு நம்ம வருவோம். இந்த பூஜை அதுக்கப்புறம் நம்ம பண்றதுனால 21 நாள்ல இருந்து 48 நாளைக்குள்ள நடக்கும். அப்படி அதாவது உங்களுக்கு எப்படின்னா இந்த பூஜை எப்படின்னா உடனே ஒரு ஆளை எதுவுமே பண்ணாது. அவன் இறந்துருவோ வச்சிருவோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. படிப்படியா அவனை சுத்திரவதை பண்ணி இதாகும். அவனே கடவுள்கிட்ட போய் வேண்டுவான், என்னைய உயிரோட நீ வச்சிருக்க, என்னை நீ எடுத்துரு, அந்த மாதிரி வேண்டுவான் கடவுள்கிட்ட போய். அந்த மாதிரி இந்த பூஜைகள் ஆக்கி விடும். இது முதல் நாள் பூஜை. அந்த பூஜையில பார்த்தாலே தெரியும். அதுல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரத்த பலி கொடுத்து நம்ம பலி கொடுத்து வச்சதான். எல்லாம் மயானத்துல வச்சு பலி கொடுத்து படையல் போட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை அழைச்சி அதை இங்கிருந்து நம்ம ஏவல் மாதிரி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு போய் நம்ம புதைச்சு நம்ம இது பண்றதுனால இதோட வேலைகள், இதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ரொம்ப சீக்கிரமா நமக்கு நடக்கும். அவ்வளோ ஒரு பெரிய பூஜை இது. இந்த பூஜை பண்றதுனால இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், அவன் நம்மள எதுவும் பண்ண முடியல, அவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பூஜைகளை அவங்க பண்ணாங்க. இந்த பூஜை அவங்க பண்ண மெயின் காரணம் எப்படின்னா அவன் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லனா ஒரு பெரிய ஆள் மாதிரி அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பூஜை இது. இந்த பூஜை நான் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கிட்ட ஆகுது. இப்போ நான் ஏன் இதை போடுதேன்னா அவங்க எனக்கு கால் பண்ணி நடந்துட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போடுதேன். நான் சும்மா ஒரு பூஜை வச்சுட்டு உடனே அன்னின்னு அந்த பூஜை நான் பண்ணேன் அப்படின்னா போடுறதும் கிடையாது. அந்த பூஜை வச்சு அவங்க எனக்கு கால் பண்ணி நடந்துட்டு இது முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நான் போடவே செய்வேன். இதை அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட சொல்லியே 10 நாள் கூட ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் வேலையினால எதுவும் பண்ண முடியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போடுதேன். இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவங்க நிம்மதியா போயிருக்காங்க. அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த தப்பு பண்ணல, நார்மலா இருக்கமா இருக்காங்க. தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்போ எந்த பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியா இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பூஜைகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எந்த பூஜைகள் பண்ணாலும் நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கேன். நன்றி, வணக்கம்.